வீரமிகு பெரும்பாட்டன் பேரரசர் பெருமிகு முத்தரையுடைய பொற்பாதம் போற்றி சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்த சமநீதி போராளி அவர்களை வணங்குகிறேன். இந்த நிகழ்விலே எனக்கு முன்பாக கருத்துரையை வழங்கி சென்றிருக்கின்ற கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் தலவாய் ராஜேஷ் அவர்களே, சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் வைரவேல் அம்பரகார் அவர்களே, இந்த நிகழ்வினை சிறப்பு மிகுந்ததாக மாநிலத்திலிருந்து எந்த நிர்வாகிகளும் மேற்பார்வை செய்யாமலே சிறப்பானதொரு மாநாடாக திறம்பட நடத்தியிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் வழக்குரைஞர் தமிழ்வேந்தன் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய முத்தரையர் சங்க பெரியோர்களே, எம்மோடு வந்திருக்கின்ற மாநில பொறுப்பாளர்களே, சிறப்பானதாக அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, உளவு பிரிவு நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடக பிரிவு நண்பர்களே, இங்கே உணர்வு எழுச்சியோடு குழுமி இருக்கின்ற எனது உயிரினும் மேலான உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் KKS அன்பு தம்பி குரு மணிகண்டனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். அனைத்து துன்பத்திற்குமான அனைத்து துன்ப பூட்டிற்குமான திறவுகோல் அரசியல் அதிகாரம்தான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நீங்கள் அரசியலில் தலையிடவில்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்விலே அரசியல் தலையிடும் என்று சொல்கிறார் புரட்சியாளர் லெனின் அவர்கள். அரிஸ்டாட்டில் அவர்கள் சொல்கிறார், மனிதன் என்பவனே அரசியல் உணர்வுள்ள ஓர் உயிரினம் என்கிறார். அப்படியானால் அரசியல் உணர்வு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் மிருகத்திற்கு சமமானவர்கள். அரசியல் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடிய ஆயுதம். அப்படிப்பட்ட அரசியலை தமிழகம் முழுவதும் பறந்துபட்டு வாழக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமுதாயம் இன்று வரை கையில் எடுக்கவில்லை. இந்த பெரும்பான்மை சமுதாயம் அரசியல் தளத்திலும் பெரும்பான்மையாக விளங்க வேண்டும் என்று சொல்லிதான் தமிழகம் முழுவதும் மாநாடு. 10 பாராளுமன்ற தொகுதிகள்ல நாம் பெரும்பான்மையான இருக்கிற இடத்துல மாநாடு. எல்லோரும் சொல்வார்கள், இதற்கு முன்பாக இருந்த அத்துணை முத்தரையர் சங்கங்களும் அத்தனை அமைப்புகளும் சொல்வார்கள், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று மட்டும்தான் சொல்வார்கள். ஆனால் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி நிரூபிக்கிறது, பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது. 10 பாராளுமன்ற தொகுதிகளிலே பெரும்பான்மை, 5 பாராளுமன்ற தொகுதிகளிலே 25% மேல், 5 பாராளுமன்ற தொகுதிகளிலே 30% மேல், 30% மேலான பாராளுமன்ற தொகுதிகள் சிவகங்கை, பெரம்பலூர், கரூர், தஞ்சாவூர். 30% மேல் நாங்கள் இந்த தொகுதியிலே வாழ்கிறோம் என்று எந்த சமூகமும் கோடிட்டு காட்ட முடியாது. நாம் காட்டுவோம். 25% மேல் இன்னும் 5 தொகுதிகள் போட்டிருக்கோம்ல மாநாடு. இந்த தொகுதிகளில் மட்டும்தான் மாநாடு. மக்களை திரட்டி காட்டுகிறோம், ப்ரூவ் பண்றோம். இருக்கியா நீங்க? ஆமா இருக்கோம். திராவிட கட்சிகள் எனக்கு முன்பாக பேசினவர்கள் சொன்னார்களே, ராமநாதபுரத்தில் முத்திரையர்கள் இருக்கிறார்களா? ஆமா இருக்கோம். வேற எந்த சமூகம் இருக்கிறதோ அந்த சமூகம் இதே போல் ஒரு கூட்டத்தை கூட்டி காட்ட வேண்டும். நாங்களும் இருக்கிறோம் சொல்லி நாங்க கூடி நின்று காட்டுறோம். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை பத்தி ஒரு புள்ளி விவரம் எழுதுறாங்க, பத்திரிகையில எழுதுறாங்க, சமூக ஊடகத்திலே எழுதுறாங்க. விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில 21% முத்திரையர்கள் வாழுகிறார்கள். ஆனால் வசதியாக அந்த புள்ளி விவரத்தை எழுதியவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று தெரியவில்லை. எல்லா சமூகத்து பேரையும் எழுதுறாங்க.
3% அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்க அந்த சமூகத்து பெயரை கூட எழுதுகிறார்கள். 21% இருக்கிற முத்தரையர்களை இல்லை என்று ஒரே அடி அடிக்கலாம். அன்பார்ந்த பத்திரிகை துறை நண்பர்களே, ஊடகவியலாளர்களே, ஜனநாயகத்தின் 4வது தூண், அந்த தூண் சரிந்து விழுந்துடக்கூடாது. இங்கே ஜனநாயகம் தலைக்காது. உங்களுடைய பேனா நடுநிலையிலிருந்து மாறக்கூடாது. சாதிக்கு ஒரு நீதியாக மாறக்கூடாது. ராமநாதபுரத்துல எவ்வளவு பேர் இருக்கும் எழுது. விருதுநகர்ல 21% இல்லையா, பரவாயில்ல, 5% கூட எழுது, 3% கூட எழுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக மறைக்கிறார்களே. என் அன்பார்ந்தவர்களே, என் அன்பார்ந்த சகோதரர்களே, இதை தெளிவாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தமிழகம் முழுவதும் 1,25,00,000 பேர் முத்தரையர்கள் வாழ்கிறார்கள். 15% தமிழக மக்கள் தொகையிலே 15%. நான் எப்பொழுதும் சொல்வேன், யாருக்கேனும் எந்த அரசியல்வாதிக்கேனும் சந்தேகம் ஏற்பட்டால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள், எண்ணி பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால், முத்தரையர்கள் 1,25,00,000 பேர் இருக்கிறார்களா என்பதில் சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் எண்ணி பார்த்துக்க. 15% யாருதான். அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? இன்றைய சட்டமன்றத்திலே வெறும் 5 எம்எல்ஏக்கள், 5 பேர் தாங்க எம்எல்ஏ. ஆனால் முத்தரையர்கள் மான உணர்வு கொண்டு வாக்களித்தால், மான உணர்ச்சியோடு முத்தரையர்கள் வாக்களித்தால் 40 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும். 40 சட்டமன்றத்தில் பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை. ஆனா எவ்வளவு பேர் இருக்கோம்? 5 பேர் இருக்கோம். திமுக சார்பில் 4 பேர், அதிமுக சார்பில் ஒருத்தர். இந்த அதிமுக திமுக இருக்கிற உறுப்பினர்களும் உங்களுக்கானவர்கள் அல்ல. ஏன்னு சொன்னா, முத்தரைய சமுதாயத்துக்கு 10% இடஒதுக்கீடு வேணும்னு பேச மாட்டாங்க. அதுக்கு கொறடா அனுமதி கொடுக்கணும். அதிமுக கொறடா, அதிமுக உறுப்பினர் பேசணும்னா அதிமுக கொறடா அனுமதி கொடுக்கணும். திமுக உறுப்பினர் பேசணும்னா திமுக கொறடா அனுமதி கொடுக்கணும். உக்காரா கூப்பிடுறோம். அது இடஒதுக்கீடு பத்தி பேசுறியா? வளப்பயிர்களுக்கு இடஒதுக்கீடு உட்கார்றான்றோம். அதனால அவர்கள் எல்லாம் நம்முடைய பிரதிநிதிகள் கிடையாது. ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறோம், முத்தரையர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சரி, சட்டமன்றத்தில் இதுதான் நிலைமை. நாடாளுமன்றத்தில், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எந்த நாடு? நாம் வாழ்கிற இந்திய நாடு. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாடு ஆங்கிலேயரிடத்திலே இருந்து விடுதலை பெற்று 76 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இந்த 76 ஆண்டு காலத்திலும் இந்த இந்திய தேசத்தினுடைய நாடாளுமன்ற மண்ணை ஒரே ஒரு சமுதாயம் மட்டும் இன்னும் மிதிக்கல. ஒருவர் கூட எம்பியாக ஆகல. அது எந்த சமுதாயம்னா, இது இந்த முத்தரையர் சமுதாயம் தான். மாநிலங்களவை உறுப்பினரா? நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கிறது. ஒன்று மக்களவை, இன்னொரு மாநிலங்களவை. எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாநிலங்களவை எம்எல்ஏக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க பாருங்க ஒரு எம்பிய. அந்த மாநிலங்களவை உறுப்பினரா இந்த முத்தரைய சமுதாயத்திலிருந்து ஒருவர் கூட நாடாளுமன்றத்துக்கு போகல. சரி, மக்களவை உறுப்பினர்களா நேரடியா வாக்கு செலுத்துகிற, மக்களால் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கிற மக்களவை உறுப்பினர் எத்தனை பேர் கேட்டா 3 பேர். 3 பேர்த்துல ஒருத்தர் முழுசா வருஷத்தை முடிக்கல. எவ்வளவு பேர் மக்கள் தொகை? 1,25,00,000 பேர் மக்கள் தொகை. 10 பாராளுமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மை, 40 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மை. ஆனால் 16 நாடாளுமன்றத்தை முடித்து விட்டோம். 16 நாடாளுமன்ற தேர்தலை முடித்து 17வது நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகிறது. ஆனால் இந்த முத்தரையர் சமுதாயத்திலிருந்து வெறும் 3 பேர் தான் எம்பியா போயிருக்காங்க. இதுதான் சமூக நீதியா? இதுதான் நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோமே, காலங்காலமாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுகிறோமே, அந்த அதிமுகவும் திமுகவும் நம்முடைய சமுதாயத்திற்கு செய்கின்ற சமூக நீதியா இது? ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒருத்தர் போயிருந்தாலே எவ்வளவு பேர் போயிருக்கணும்? 16 பேர் போயிருக்கணும். வர்ற தேர்தலில் ஒருத்தர் போனா 17 பேர் போயிருக்கணும். ஏன்னா வர்ற நாடாளுமன்ற தேர்தல் 17வது நாடாளுமன்ற தேர்தல். அப்ப பாருங்க, எனக்கு முன்னாடி பேசின பொதுச் செயலாளர் சொன்னார் பாருங்க, நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் மிக மிக குறைந்த எண்ணிக்கையில், மக்கள் தொகையில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்களால் 16 பேர் போக முடியுது. அதைவிட குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இசை வேளாளர்களால் 11 பேர் போக முடியுது. தமிழ் அல்லாத பிறமொழி பேசுபவர்களால் 18 பேருக்கு மேற்பட்ட
பேர்கள் போக முடியுது. ஆனால் ஆதி தமிழ்குடி, ஆதி தமிழினம் இந்த வளையகுடியால் வெறும் 3 பேர் தான் போக முடியுது. பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை அதிமுக கிட்டையும் திமுக கிட்டையும் இல்ல. அந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் மாறி மாறி வாக்களிக்கிறீங்களே, உங்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. உங்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணணும்? கட்சியில ஓட்டு போட்டீங்க, கட்சியினுடைய மாவட்ட செயலாளரா நீங்க இருக்கீங்களா? 77 மாவட்டம் இருக்கிறது அமைப்பு ரீதியாக. திமுகவுல 77 மாவட்ட செயலாளர்ல ஆள் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? முத்தரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 16 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 17 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட 15 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் கட்சியில. ஆனால் முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரே ஒருத்தர் தான். நாய்க்கு எலும்பு துண்டு மாதிரி போடுறதுன்னா கடிச்சு போடும்ல, அதுக்காக தான் ஒண்ணு கடிக்காம பாத்துக்கிறது. அதிமுக ஒண்ணு யோக்கியவான் கிடையாது. அதிமுகவும் அப்படிதான். அவனும் ஒரு 76 மாவட்டத்துக்கு மேல வச்சிருக்காங்க. அவங்களையும் மாவட்ட செயலாளர்களா ஒரே ஒரு முத்தரையர். ஏன்னா இவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிடக்கூடாது, போராட்டம் பண்ணிடக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணிடக்கூடாது. மற்ற சமூகங்களுக்கெல்லாம் வாரி வழங்கி இருப்பார்கள். அதே ஆட்சிக்கு வந்தோம்னால அவ்வளவுதான். திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அமைச்சர் ஒன்னே ஒண்ணுதான். மற்ற சமூகங்களுக்கு 5, 6, 7 கொடுப்பாங்க. இப்ப வன்னியர்கள் 4 பேர் இருக்காங்க, கொங்கு வேளாள கவுண்டர்கள் 5 பேர் இருக்காங்க, நாடார்கள் கூட 3 பேர் இருக்காங்க, சபாநாயகர் அப்பா உட்பட. ஆனா முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரே ஒருத்தர் தான். ஏன்னா கணக்குக்கு ஒண்ணு. இவன் சமூக நீதியை பேசக்கூடாது. இந்த லட்சணத்துல ஐயா சுபவீரபாண்டியன் தலைமையில சமூக நீதி கண்காணிப்பு குழு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஒரு ஆர்டிஐல நம்ம ஒரு தகவல் கேட்கிறோம். இந்த முத்தரையர் சமூகத்திலிருந்து ஒட்டுமொத்த சமூகங்களும் கேட்கிறோம். வன்னியர் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, இந்த சமூகங்கள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஒண்ணு இருக்கு பாருங்க, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். இந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்துல இது நாள் வரை ஒரு 5 வருட கணக்கு கேட்கிறோம். தேர்வான முத்தரையர்கள் எத்தனை பேர், வன்னியர்கள் எத்தனை பேர், முக்குலத்தோர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்றான். வடிவேல் மாதிரி பாக்கெட் அப்படி காட்டுவான்ல, ஒண்ணும் இல்லைன்னு. அது மாதிரி தகவல் எங்களிடம் இல்லைன்னு பதில் வருது. தமிழக அரசாங்கத்திடம் இருந்து சாதி வாரியாக அரசு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய விவரத்தை கேட்கும் போது தகவல் இல்லை என்ற பதில் வருகிறது. நிக்கிறாங்க பாருங்க காவல்துறை அதிகாரிகள். இவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இருக்கிறது. ஜெயில் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், வனத்துறை, தீயணைப்பு போலீஸ் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அதுல எவ்வளவு பேர் சாதி வாரியாக தேர்வாயிருக்கிறார்கள் கேட்கும் போது அதுக்கும் தகவல் இல்லைங்கிற பதில். சரி, மருத்துவத்துறையில மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையத்துல எவ்வளவு பேர் தேர்வாயிருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கும் தகவல் இல்லைன்னு பதில். சாதி வாரியா எதுவுமே இல்ல. நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசாங்கத்துக்கிட்ட சாதி வாரியாக எந்த கணக்கும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழு? எதுக்கு சமூக நீதியை கண்காணிக்கிறதுக்கு குழு வச்சிருக்காங்க? எப்படி சமூக நீதியை கண்காணிப்பீங்க? பிற்படுத்தப்பட்ட மக்களை மேம்படுத்த வேண்டும் என்றால் ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வு தேவை. அந்த ஆய்வு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்புனா சும்மா தலையை எண்ணுவது அல்ல. இந்த ஊருக்கு போறோமா, முத்தரையர் சமுதாயம் வாழுதா, அவங்களுக்கு சொந்தமா நிலம் இருக்கிறதா, அவர்கள் சொந்த வீடா, வாடகை வீடா, வீட்டுல பாத்ரூம் வசதி, கழிப்பறை வசதி முதற்கொண்டு இருக்கிறதா, எந்த நிலைமையில வாழ்றாங்க, அவங்களுடைய வாழ்வியலை சர்வே பண்றது, ஆய்வு செய்வது, அதுதான் அந்த தான் கேட்கிறோம் நாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு. இதை செய்யாம எப்படி மேம்படுத்துவீங்க? சொன்னனே, எல்லாரும் 11 MP, 18 MP, 80 MP, 90 MP, 110 MP. இந்த நோட்டீஸ பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு சாதியும், நான் சாதியை சொன்னா வேற வழக்கு போடுறாங்க, சண்டைக்கு வந்துடுறாங்க. சாதி பேர் இருந்துச்சுன்னா அந்த சாதி பேரை சொல்லதான் செய்யணும். இப்ப வளையன்னா நான் வாழும் வேலும் வளரியும் ஏந்தின நான் வளையண்டா அப்படின்னு பெருமையா சொல்லலாம். சில பேர்த்த சொன்னாவே கேவலமா இருக்கு. அதனால அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதனால நான் சொல்லல,
இப்ப போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, 110 பேர், 80 பேர், 79 பேர், 50 பேர்னு ஒவ்வொரு சமூகமும் இந்த அளவுல எம்பியா போயிருக்கும் போது இந்த சமூகம் மட்டும் 3 பேர் 4 பேர், 3 பேர். இப்ப இதை யார் பேசுவது? அதிமுக காரன் பேசுவானா? திமுக காரன் பேசுவானா? ஐயோ இந்த முத்திரை சமுதாயத்திற்கு சமூக அநீதி இழைக்கப்படுகிறது, நீங்கள் வாங்க நாங்க சமூக நீதியை ஏற்படுத்தி தரோம்னு பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க. உங்க ஓட்டை வாங்கிக்கிட்டு வளப்பையெல்லாம் மாநாடு போடுறாங்கன்னா கேட்பாங்களா? இல்ல. எனக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் சொன்னார், இந்த வளப்பையன்னு சொன்னா அதுல இருந்து மாத்தணும்னு சொன்னார். ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சொல்றார், எது ஒன்றை உன் மீது இழிவானது என்று சுமத்துகிறாரோ அதே அடையாளத்தை நீ பெருமையாக கொள் என்று சொல்கிறார். உன்னை பறையன் என்று சொன்னா ஆமாடா நான் பறையடா அப்படி நிமிர்ந்து நில் என்று சொல்கிறார் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். உன்னை வளையன் என்று சொன்னானா ஆமாடா நான் வளையடா, வளையனுக்கு வரலாறு இருக்குன்னு சொல்லு. எவன் சொல்லுவான்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய வாளோடும் வளரியோடும் வேலோடும் முன் தோன்றிய மூத்த குடி வளையர்குடி. வளையர்குடிக்கு தான் வரலாறு இருக்கு, வேற எந்த சமூகத்துக்கும் வரலாறு கிடையாது. சிவனுக்கு கண் கொடுத்தது நம்ம தான், பெண் கொடுத்தது நம்ம தான், தெரியும்ல, வரலாறு இருக்குல்ல. வேற எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கிராம கோவில்கள்ல பூசாரிகளாக தெய்வத்தை தொட்டு வணங்குவர்களாக இந்த முத்திரையர்கள் தான், வளையர்கள் தான் இருக்காங்க. அதனால அது இழிவு கிடையாது. அப்படி இழிவாவும் சொன்னாலும் எலி பிடிக்கிற வளையன்னு சொல்றானா? நிறைய பேர் எழுதுறான். நான் ஆமடான்னு சொல்றது, ஆமடா வேட்டைன்னு வந்துருச்சுன்னா எங்களுக்கு எலியும் ஒண்ணுதான்டா புளியும் ஒண்ணுதான்டா அப்படின்னு சொல்றது. ஆமா, வேட்டையில இருந்துதான் போரே தொடங்குச்சு. வேட்டை மரபுகள்ல இருந்துதான் போர் மரபே தொடங்குச்சு. 5 அறிவு படைத்த மிருகத்தை வெற்றி கொள்ள தெரிந்தவனதான் 6 அறிவு படைத்த மனிதனை வெற்றி கொள்ள முடியும், வியூகங்களை அமைக்க முடியும். சாதாரண ஒரு எலியை பிடிக்கிறதுக்கே எத்தனை வியூகம் அமைக்கணும், போர் முறைகள்ல எவ்வளவு வியூகங்கள் இருக்கும். அதனால சாதாரணமா நினைக்காதீங்க, வேட்டை தான் போருக்கு முன்னோடி. ஏதோ நம்ம எங்கேயோ ஒதுக்கப்பட்ட சமூகம், ஏதோ வரலாறு இல்லாத சமூகம் கிடையவே கிடையாது. நீங்க வரலாற்றுல நாடாண்ட சமூகம் யாருன்னு கேட்டா முத்திரையர்கள் தான். இங்க மேடையில பேசணுங்கிறதுக்காக சொல்லல, வரலாற்று அறிஞர்களால் ஒப்புதல் பெறப்பட்டது. 2000 வருடத்துக்கு முன்பாவே முத்திரையர்களை பத்தி நாலடியார் பாடிட்டு போயிடுச்சு. இந்த முத்திரையர்கள் தன்மானம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு நாலடியார போய் நீங்களும் நானும் இல்ல இங்க உட்கார்ந்துருக்க மேடையில உட்கார்ந்துருக்கவங்களா எங்க சமுதாயத்தை பத்தி பெருமையா எழுதுங்கன்னு சமண முனிவர்கள்ட்ட சொல்லல, அவர்களா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. மல்லன்மா ஞாலத்து வாழ்பவர் எல்லாம் செல்வரினும் கொடாதவர் பெரு முத்திரையரே நல்கூர்ந்த கண்ணும் பெரு முத்திரையரே செல்வரை சென்று இராதவர்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஒருவேளை சோத்துக்கு இல்லைன்னா கூட அடுத்தவன்ட்ட போய் மண்டிட்டு நிக்க மாட்டான் அந்த முத்திரையர் அப்படின்னு அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான், நம்ம சொல்லல. அப்ப அவ்வளவு பெருமை மிக்க சமூகத்துல பிறந்துட்டு 2000 வருடத்துக்கு முன்பாகவே 3 நூற்றாண்டுகள் இன்னைக்கு பாட புத்தகத்துல படிச்சீங்கன்னா சேர நாடு இருக்கும், சோழ நாடு இருக்கும், பாண்டிய நாடு இருக்கும், பல்லவ நாடு இருக்கும். ஆனா முத்திரையர் நாடுங்கிறத மட்டும் மறைச்சிருப்பான். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு போல முத்திரையர் நாடு என்று ஒரு தனி நாடு இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த முத்திரையர் சமுதாயத்தால ஒரு தனி வீடு ஒழுங்கா கட்ட முடியல. வரலாறு இருந்து என்ன பயன்? எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்களே 15 கிராமங்களை பட்டியலிட்டார்கள், அந்த 15 கிராமங்களிலும் பட்டா இல்ல. பாருங்க, நாடாண்ட சமூகம் எப்படி நாடு கட்டி ஆண்ட சமூகம், ஆனால் வீடு கட்ட வசதி இல்ல, பட்டா இல்ல. இது இங்க மட்டும் இல்ல, திருச்சி தான் முத்திரையருடைய தலைநகர்னு சொல்லுவான். முத்திரையர்களுக்கு தலைநகர் இன்னும் சொல்லுவான் மிகைப்படுத்தி, முத்திரையருடைய கோட்டை திருச்சி மாவட்டத்துல குங்குமபுரங்கிற கிராமத்துல 300 வீடுகளுக்கு பட்டா இல்லை. முத்திரையர் கிராமம் திருச்சி மாவட்டம் பெட்டவாய் தலையில தேவஸ்தானங்கிற பகுதியில 100 வீடுகளுக்கு பட்டா இல்ல. தஞ்சாவூர் மாவட்டத்துல முத்திரையர்கள் வாழ்கிற பகுதியில பட்டா இல்ல. சிவகங்கை மாவட்டத்துல இல்ல, ராமநாதபுரத்துல இல்ல. நாடு கட்டி ஆண்ட இனம். நீங்க ஓட்டு மட்டும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறி 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 போடுறீங்க. எவனாவது இந்த பட்டா கோரிக்கையை பத்தி பேசியிருப்பானா?
காலம் பூரா நீங்க பட்டா இல்லாம இருந்தா மட்டும்தான் அதிமுகவுக்கு வாக்களிப்பீர்கள். காலம் பூரா நீங்க பட்டா இல்லாம இருந்தா மட்டும்தான் திமுகவுக்கு வாக்களிப்பீர்கள். உங்கள் வாழ்வியலை மாற்ற மாட்டாங்க. வெறும் அரசியலை மட்டும் பேசுவதற்கு நாங்க இங்க வரல. உங்கள் வாழ்வியல் மாற்றத்தை பேசுவதற்கு நாங்க வந்திருக்கிறோம். அரசியலை பேசணும்னா இங்க மேடையில் நின்று அப்படியே கும்பிட்டுட்டு அதிமுக அதை செய்து திமுக இதை செய்து அதனால நாங்க ஒரு கட்சி வச்சிருக்கோம், தேர்தல் நேரத்துல இப்ப இல்ல நாங்க ஒரு கட்சி வச்சிருக்கோம், வேட்பாளர் நிப்பாட்டுவோம், ஓட்டு போடுங்கன்ட்டு போயிடலாம். வாழ்வியல் அவலங்களை பேச வந்திருக்கிறோம். தேர்தல் நேரத்துல வருவான். தேர்தல் நேரத்துல இதை சீர்குலைப்பதற்கு அங்கதான் அரசியல் தெளிவு உங்களுக்கு தேவை. முத்தரையர்கள் எல்லாம் ஒரே தலைமையின் கீழ் திரண்டு விட்டார்கள். முத்தரையர்கள் எல்லாம் தமிழர் தேசம் என்ற அரசியல் அமைப்பின் பின்னால் இருக்கிறார்கள். இதை சிதைத்து உடைக்க வேண்டும், அழிக்க வேண்டும், பிரித்தாள வேண்டும் என்று வருவார்கள். எப்படி அண்ணன் லாரன்ஸ் காமெடியில சொல்ற மாதிரி மஞ்ச துண்டை போட்டுக்கிட்டு சில்லு சில்லுன்னு வருவான். நானும் முத்தரையர் சங்க தலைவர் தான். தேர்தலுக்கு முன்னாடி அவனை எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. தேர்தல் நேரத்துல மட்டும்தான் வருவான். இவங்கெல்லாம் மஞ்சள் துண்டு போடுறதுனால நம்ம கூட மஞ்சள் துண்டு போடுறது கொஞ்சம் கூச்சமா இருக்கு. எல்லா பயிலும் மஞ்சள் துண்டை போடுறான். தேர்தல் நேரத்துல வந்து முத்தரையர் ஓட்டு முத்தரையர் கேமா. அயோக்கிய பயிலுங்களா, இந்த செட்டிப்பனையில பிரச்சனை நடந்துச்சடா, ராமநாதபுரம் மாவட்டம் தான்டா. செட்டிப்பனையில பிரச்சனை நடக்கும் போது எந்த மூலையில இருந்த? ராமேஸ்வரத்துல நம்முடைய பெண்ணை கற்பழித்து எரித்து படுகொலை செய்தார்களே, அப்ப எந்த மூலையிலடா இருந்த? தர்காவலசை நாகராஜ் பணியன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் படம் பொறித்த பணியனை அணிந்தார் என்பதற்காக கழுத்தை அறுத்து படுகொலை செய்தார்களே, அப்ப எந்த மூலையடா இருந்த? அயோக்கிய பயல கேட்கணும்ல, கேள்வி கேட்கணும். அரசியல் புரிதல்ங்கிறது என்ன தெரியுமா? அரசியல் தெளிவுள்ளவர்கள் முத்தரையர் ஓட்டு முத்தரையருக்கே என்பது அரசியல் தெளிவு கிடையாது. முத்தரையர் ஓட்டு வீர முத்தரையருக்கே, முத்தரையர் ஓட்டு தமிழர் தேசம் கட்சியினருக்கேங்கிறது தான் அரசியல் தெளிவு. ஏன்னா இந்த முத்தரையர் ஓட்டு முத்தரையருக்கேன்னு சொல்றவன் பூரா உங்களுக்கான பிரச்சனை வரும்போது களத்துல நிக்க மாட்டான். அதிமுகவில் உள்ள முத்தரையருக்கு பிரச்சனைனாலும் நாங்க தான் களத்துல நிக்கணும். திமுகவில் உள்ள முத்தரையருக்கு பிரச்சனைனாலும் நாங்க தான் களத்துல நிக்கணும். வேணா ஒண்ணு செய்வான். திமுக ஆட்சி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பெண்ணை கற்பழிச்சு படுகொலை பண்ணாங்கல்ல, எரிச்சு கொண்டாங்கல்ல இந்த ராமேஸ்வரத்துல, அப்ப நாள் முழுக்க போராட்டம். நம்ம மாவட்ட செயலாளர் இருந்து பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் காலையில இருந்து மாலை வரை போராட்டம். நம்மளை கூப்பிடுறாங்கன்னு அங்க இருந்து வர்றோம். மதியம் 1 மணி ஆயிடுச்சு. 2 மணி வரையும் நாங்கள் பிரேதத்தை வாங்க மாட்டோம், குற்றவாளிகளை கைது செய்யணும், நிவாரணம் போதிய நிவாரணம் அறிவிக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றோம். உடனே திடீர்னு வந்தான் திமுக காரன். கடைசி நேரத்தில் நம்மால் ஒருத்தனே அமுச்சு விட்டான். திமுக கரவேட்டி கட்டினவன நல்லா கரவேட்டியை கட்டிக்கிட்டு நம்மால் ஒருத்தனே அமுச்சு விட்டான். தனியா கூட்டிட்டு போய் அந்த ஃபேமிலி கிட்ட பேசுறாங்க. அந்த குடும்பத்துல எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நீங்க இந்த வீரமுத்த பசங்களோட சேராதீங்க, அவங்க ஏதாவது வம்புல கொண்டு இழுத்துட்டு போயிடாது. நம்மால் உடனே சைலண்டா போய் நாங்க பாடியை வாங்கிக்கிறோம் ஐயா, நாங்க போய் எரிச்சுக்கிறோம் ஐயான்னு போயிட்டான். அதே போலதான் தர்காவலசை நாகராஜ் படுகொலை செய்யப்பட்ட போதும், தர்காவலசையில நாகராஜ் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு தலைவர் வர்றார். தலைவர் வரவே கூடாது. தலைவர் வந்தா கலவரம் ஆயிரும், வந்தா கலவரம் ஆயிரும். அப்ப இருந்து அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? இந்த மக்களை இந்த மாவட்டத்தை வெளியில போக்காது. இந்த மாவட்டத்தை தாண்டி அரசியல் அறிவை ஏற்படுத்திடக்கூடாது. அதிமுகவுக்கு திமுகவுக்கு ஆதரவா ஏஜென்ட்களை வைத்து நம்ம ஓட்ட வாங்கிடணும். அதிமுகவுடைய கிளைச்சலா நம்ம சித்தப்பனா இருப்பான், திமுகவுடைய கிளைச்சலா நம்ம சித்தப்பன் பெரியப்பனா இருப்பான். தேர்தல் நேரத்துல வெறும் 5000 ரூபாய் தருவாங்க. அந்த 5000 ரூபாய்க்காக புரோக்கர் வேலை பார்ப்பான். நீங்கள் அடிக்க வேண்டியது, நீங்கள் உதைக்க வேண்டியது அவனதான். ஊருக்குள்ள அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டு வந்த, திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வந்த செருப்பால் அடிப்பண்ணான்னு விரட்டணும். ஏன்னா அவன் தான் போய் யார் ஓட்டுல என்கிட்டதான் இருக்கு. கீழே முந்தல் கிராமமா, மண்டபம் ஒன்றியமா, எல்லாம் என் கிளையில என்கிட்ட தான் ஓட்டு. 300 ஓட்டு இருக்கு, காசை வாங்கிக்கிறது. இங்க வந்து ஓட்டு போட சொல்றது. அவன் 300 ரூபாய் கொடுத்தானா 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 200 ரூபாய் கொடுத்தது தாய்மார்கள்ட்ட. இதே வேலையதான் செய்யறான் எல்லா பகுதியிலும். இந்த முத்தரையர் இளைஞர்களை சிந்திக்க விடாம செய்வதற்கு டாஸ்மார்க் கோரிக்கையா
கோட்ரான்னு வரும்போது நம்ம ஆளுங்களுக்கு கோட்டு மட்டும்தான். அதே போல பெண்களை சிந்திக்க விடாம பண்றதுக்கு ஒரு சேலை. தயவு செய்து நாடாண்ட இனத்தின் பெருமக்கள், நீங்கள் இன்னொரு முறை சேலைக்காக வாக்களிக்காதீர்கள், காசுக்காக வாக்களிக்காதீர்கள். உங்க பகுதிக்கு வேட்பாளர்கள் வரும்போது தட்டை ஏந்தி கொண்டு நிற்காதீர்கள். அது மிகப்பெரிய அவலம். நாடாண்ட சமூகத்தின் பெண்கள், நாடாண்ட சமூகத்தின் குல விளக்குகள் தட்டை ஏந்தி கொண்டு 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் ஆரத்தி எடுக்க நிற்காதீர்கள். வேணா ஒருத்தர் அனுப்புங்க ஊர் சார்பா. அதிமுக காரன் வர்றானா, திமுக காரன் வர்றானா, பாஜக காரன் வர்றானா, யார் வந்தாலும் சரி ஒரே ஒருத்தர் அனுப்புங்க. உங்க ஊருக்கு வந்திருக்க, உனக்கு வரவேற்பு, காசு வேணாம் ஓடிடு, ஓட்டு வேணா போடுறோம் சொல்லி சும்மா சொல்லி அனுப்பிச்சு விட்டுருங்க. உங்கள் ஊரை வாழ்க்கையிலேயே அவங்க மறக்க மாட்டாங்க, அதிமுகவும் திமுகவும். அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை மிக்க ஒரு இனத்துல பிறந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. இங்க வச்சிருக்காங்க படம், ஐயா நீச்சல் காளி அம்பலத்தினுடைய படம். தனுஷ்கோடியில 60-70கள்ல கடல் சீற்றங்கள் ஏற்பட்ட போது தனியாளா நின்று பல்வேறு உயிர்களை, 100 உயிர்களை காப்பாத்தினார். இன்ன வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் தனுஷ்கோடியில அவருக்கு நினைவு சின்னம் அமைக்கணும்னு பேசினாங்களா? யாராவது பேசினாங்களா? கிண்ண சாதனை 40 கிலோமீட்டர் நிக்காம நீந்தினது, 14 மணி நேரம் நீச்சல் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு. இதே வேற சமூகத்தில் இப்படி ஒரு வீரன் பிறந்திருந்தால் தூக்கி கொண்டாடி இருப்பான். சுதந்திர போராட்ட வீரர் ஐயாசாமி அம்பலம் தூக்கி கொண்டாடி இருப்பான். நாங்க தான் எல்லாத்துக்கும் ஆள் அனுப்பணும்னு சொல்லியிருப்போம். ஆனா நம்ம சமுதாயத்தில் இருக்க முன்னோடிகள், நம்ம சமுதாயத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்மளால் போற்றப்படுவதில்லை. அதனால அதிமுகவும் திமுகவும் நம்ம மதிக்கிறது இல்ல. வளையர் புனரமைப்பு வாரியம் 2021 வருடத்துல அரசாணை பிறப்பிக்கப்படுது. வன்னியர் இடஒதுக்கீடு சட்டம் எப்ப நிறைவேற்றப்பட்டுச்சோ அதே நேரத்துல தான் வளையர் புனரமைப்பு வாரியமும் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 15 வாரியங்களை போட்டாங்க. சோறு கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல, போன் அடிச்சா சோறு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸ்விக்கி ஊழியர்கள், ஸ்விக்கி சொமேட்டோன்னு பாத்திருக்கீங்களா? நகர்ப்புறங்கள்ல சிவப்பு கலர் பேக் மாட்டிக்கிட்டு சாப்பாடு கொண்டுட்டு போவான் வீடுகளுக்கு, உணவு விநியோகம் செய்பவர்கள். அவர்களுக்கு கூட நலவாரியம் சமீபத்துல 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த திமுக அரசாங்கம் போட்டுச்சு. ஆனால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே மிக முக்கிய பங்கு வகிக்கிற இந்த வளையர் சமுதாயத்திற்கான வளையர் புனரமைப்பு வாரியத்தை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற மறுக்கிறது. 28 பொதுக்கூட்டத்துல பேசிட்டோம், 4 மாநாடுகள், 4 ஆர்ப்பாட்டங்கள்ல பேசிட்டோம். இதாவது 8வது மாநாட்டுல பேசுறோம். இத கேப்பனாங்கிறாரு ஐயா ஸ்டாலின். கையெழுத்து போடாம கையில பிடிச்சதை கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும், வளையர் புனரமைப்பு வாரியம் நிறைவேற்றப்பட்டு விடும். ஆனா போட மாட்டேங்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அகமுடையார்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மான உணர்ச்சியோடு அகமுடையார்கள் வாக்களிக்க மாட்டார்கள். வன்னியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மான உணர்ச்சியோடு வன்னியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் மானங்கட்டு, ரோசங்கட்டு, சூடு கட்டு, சொரணை கட்டு இந்த முத்திரையர்கள் எந்த கோரிக்கையை நிறைவேற்றலாம் சரி அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள், திமுகவுக்கு வாக்களிப்பார்கள். கோட்டு கொடுத்தா போதும், கோழி பிரியாணி கொடுத்தா போதும்னு திமுக நம்புது. நான் சொல்லல, திமுகவும் அதிமுகவும் நம்புது. அதனால ஒரே ஒரு முறை உங்களுடைய வாழ்வியலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்ன மட்டும்தான் செய்யணும். கூட்டணி இருக்கும், கூட்டணி இல்லாம போகும். தேர்தலுக்கு காலம் இருக்கு. தலைவர் அவர்களை அறிவிப்பார்கள். ராமநாதபுரத்துல வேட்பாளர் போடுவோம், அல்லது மற்ற இடங்கள்ல தமிழர் தேசம் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மற்ற கூட்டணியில வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா நீங்க எல்லோருமே தமிழர் தேசம் என்ன சொல்கிறது, எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்கிறது, தமிழர் தேசம் எந்த கூட்டணியில் இருக்கிறது, அதற்கு வாக்களியுங்கள், உங்கள் வாழ்வியல் மாறும் என்று சொல்லி தட்டி எழுப்புவோம் தமிழர்களை, கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை. நன்றி.